வீடியோ பார்த்துட்டு எல்லாத்துக்கும் வணக்கம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சர்க்கிள் பேர் தான் பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் போடக்கூடிய அனைத்து தகவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஒன்றே வந்துகிட்டே இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோக்கு போகலாம். ஒரு சில நபர்கள் அவர்களுக்கு நெருக்கமாக நண்பர்களிடம் தன் கஷ்டங்களை சொல்லி கண்ணீர் விட்டு அழுது கொண்டே இருப்பார்கள். எல்லோரும் இப்படி இல்லை, ஆனால் ஒரு சில நபர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பின ஒரு ஆண், உங்கள் மேலே உயிருக்கு உயிரான காதலை வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆண் இல்லை ஒரு பெண் உங்கள் லைஃப்பில் திடீர்னு நீங்கள் ஏதோ சொல்லிட்டு அவங்கள விட்டுட்டு வந்துட்டீங்க, இல்லை அவங்களே உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற போது அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் அவங்களால வாழ முடியாது. கண்டிப்பாக அவங்களுக்கு இன்னும் உங்களோட ஞாபகம் இருந்துச்சுன்னா உங்களை மறக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்ற போது நிச்சயமாக உங்களை பற்றி அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை சொல்லிக்கிட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வச்ச ரிலேஷன்ஷிப்போட காதல் அந்த மாதிரி நிச்சயமாக அவங்களால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து வெளியே வர முடியாது. யார் ஒருவர் உங்களை மறக்க முடியாமல் இருக்கிறார்களோ உங்கள் கண் முன் அவர்கள் இருக்கும் பொழுது உங்களிடம் பேச முடியாமல் அவர்கள் அங்கேயே தவிப்பார்கள் அந்த ஒரு நிமிடங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பின ஒரு நபருக்கோ இல்லை உங்களை விரும்புகிற நபருக்கோ உங்கள் மேலே அன்பு இருக்குது, காதல் இருக்குன்னா நீங்கள் அவங்க முன்னாடி தான் இருப்பீங்க. அவங்க உங்கள்கிட்ட பேசணும் வரும்னு நினைப்பாங்க, ஆனால் பேச முடியாது. காரணம் ஆல்ரெடி நடந்த விஷயங்கள் தான். மறுபடியும் வந்து அதுகளை காயப்படுத்துவாங்களோ இல்லை காயப்பற்றுமோன்ற பயத்திலே இங்கே நிறைய பேர் ஒரு ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கப்புறமும் அந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு சொல்லிட்டு தேடி போகிறது கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பை அப்படியே முடிச்சுக்கிறது தான் பார்க்குறாங்க. நீங்கள் அவர்களை சந்திக்கும் போது அவர்களின் கண்களையும் அவரின் முகஜாடியும் வைத்து உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் அவர் உங்களை இன்னும் நினைத்து கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பதை. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 பேரும் நேரில் மீட் பண்ணிட்டீங்க சப்போஸ் அப்படின்றதுனால அந்த டைமில் அவங்க இன்னும் உங்களை நினச்சிக்கிட்டு இருக்காங்களே என்ற டவுட் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய கண்களையும் ஃபேஸையும் பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேஸ் கண்ணு வந்து உங்களை பார்க்க முடியாமல் தவிக்கும். அந்த ஒவ்வொரு நொடியும் தரையை பார்த்து ரொம்ப பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும். காரணம் அவங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த காதல் தான் இப்போ வரைக்கும் மனசளவில் விரும்புறனால தான் உங்களை பார்க்க முடியாமல் உங்களை பேச முடியாமல் உங்களை ஃபேஸ் பண்ண முடியாமல் மனசு உடஞ்சி கல்லா அப்படியே நிற்கிறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்த நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து உங்கள் பெயர் வைத்து யாரோ ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதும் கூட உங்களை மறக்க முடியாத நாள் நீங்களாக இருப்பீர்களா என்று திரும்பி பார்ப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்களும் அவங்களும் விரும்பியிருப்பீங்க, ஒரு சில டைம்ல பிரேக்கப் ஆயிருக்கும். பட் அவங்களால மறைச்சிருக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஞாபகம் உங்களை பற்றி இருந்துகிட்டே இருக்கனால யாரோ ஒருத்தங்களுடைய பேரை வச்சு யாரோ ஒருத்தங்க கூப்பிடும் போது நீங்களா இருப்பீங்களா அப்படின்னு இவங்க திரும்பி பார்ப்பாங்க. காரணம் உங்கள் மேலே இருந்த அந்த அன்பு தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் உங்களுடைய பெயரை நினச்சோ இல்லை வேற யாராவது ஒருத்தங்களை கூப்பிடும் போதோ நிச்சயமாக திரும்பி பார்க்கறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கான். ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்களை விரும்புகிற ஆண் இல்லை உங்களை விட்டுட்டு போன ஆண் உங்களை விரும்புகிறாங்களா இல்லையன்றதை நீங்கள் சிம்பிளாக தெரிஞ்சுக்கலாம். இன்ன வரைக்கும் இப்போ வரைக்கும்ன்றத. ஒருவருடைய மனதில் நீங்கள் இருந்தால் நிச்சயம் அவர் தெளிவாக பேசி என்பது இருக்காது. அதிக நேரம் குழப்பமான பேச்சில் இருப்பார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தங்க உண்மையாக விரும்பிட்டு இப்போ அவங்கள இல்லாமல் நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்களோ நிச்சயமாக அவங்களோட லைஃப்பில் தெளிவான ஒரு விஷயன்றது இருக்கவே இருக்காது. அவங்க தெளிவில்லாமல் நிறையா பேச்சுகள் குழப்பமான பேச்சுகளாகவே இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் விரும்பின ஆண் இல்லை பெண் உங்களை விட்டுட்டு போன ஆண் அந்த இல்லை பெண்கிட்ட பாருங்கள், தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவங்க இன்னும் உங்களை மறக்கலன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் தான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா, see you, bye bye.